ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சிவம் கதையோட 25வது பாகமும் 26வது பாகமும் இப்போ நம்ம படிப்போம். இடிந்த கோவில் கோபுர கழுகு ஒரு கூட்டமாக வரும் நபர்களை எல்லாம் பார்த்து விடைத்தபடி எழுந்தது. தீட்சிதரும் கோவில் முகப்பில் நின்று அந்த கழுகை நவாஸ்க்கும் கிருஷ்ணசுவாமிக்கும் அறிமுகப்படுத்த தொடங்கினார். அதோ அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற கழுகு தான் இந்த இடிஞ்ச கோவிலுக்கு காவல். மழை, காற்று, வெயிலுன்னு எதுவுமே அதுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. அந்த கோபுரத்து மேலேயே தான் இருக்கும். அதோட வயசு என் வயசை விட அதிகம். தீட்சிதர் அப்படி சொன்னதும் தாமதம். ஸ்னவாஸ் ஒரு மெல்லிய முறுவல் பூத்தார். நம்ப முடியலையா மிஸ்டர் ஸ்னவாஸ்? ஆமாம், பறவை ஜாதியில் வான்கோழியை தவிர மற்ற பறவைங்களுக்கு அதிக ஆயுள் கிடையாது. உங்களுக்கே 50 வயசு இருக்கும் போல் தெரியுது. இந்த கழுகுக்கு அதுக்கு மேலேன்னா எப்படி நம்புறது? இல்லை, தீட்சிதர் சொல்கிறது உண்மை. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளாக இருக்குது இந்த கழுகு. இது ரொம்ப தெய்வீகமானது. இந்த கோவிலில் சமாதியாக ஆயிட்ட சித்தரோட ஆத்மா இந்த கழுகின் உயிரோடு கலந்துட்டுன்னு சொல்லுவா. பட்டர் வக்காலத்து வாங்கினார். சரி, உங்கள் நம்பிக்கைகளை நான் விமர்சிக்க விரும்பலை. உங்கள் விருப்பப்படியே நினச்சிக்கோங்க. நாம் கோவிலுக்குள்ளே போகலாமா? ஸ்னவாஸ் பதிலோடு நடந்தார். கான்பூர் செருப்பணிந்த கால்கள். பதறிப்போனார் பட்டர். அண்ணா, செத்த நில்லுங்கோ. செருப்பு காலோட இந்த கோவிலுக்குள்ளே நுழையிறது அபச்சாரம். சுத்த பேத்தல். முதல்ல இப்போ இது கோயிலே இல்லை. அடுத்த உள்ள பாம்பும் தேலும் நடமாடிக்கிட்டு இருக்கு. அங்கே பார், ஒரே நெறிஞ்சு முள். ராஜநாராயணன் வக்காலத்து வாங்கினான் உடனே. ஆனால் பட்டரின் கருத்துக்கு மரியாதை தருவது போல செருப்பை கழற்றினார் ஸ்னவாஸ். உங்களோட இந்த கருத்தை நான் மதிக்கிறேன். மதிப்புக்குரிய இடங்களை மதித்து நடக்கிறது தான் நல்லது. அதுதான் பண்பாடும் கூட. அந்த பதில் பட்டர், தீட்சிதர் இருவரையும் குளிர்வித்தது. கன்னத்தில் போட்டுக்கொண்டு உள்ளே காலை வைத்தனர். கழுகு பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தது. கிருஷ்ணசுவாமி மிக உன்னிப்பாக பார்த்தார். ஆங்காங்கே பெயர்ந்து கிடந்த தூண்கள், முளைவிட்டிருந்த செடி கொடிகள், புதர்கள், கல்வெட்டு குறிப்பை நன்கு படிக்க சுற்றியிருந்தது. கிருஷ்ணசுவாமியை கோவிலின் பக்கவாட்டு சுவர் கவர்ந்து இழுத்தது. ஸ்னவாஸும் கவனித்தார். என்ன சார், கல்வெட்டு செய்தியா? என்ன சொல்லுது? இருங்க, படிச்சுட்டு சொல்கிறேன். சொன்னபடி அவர் கண்கள் இடிக்கின உதட்டில் முணுமுணுப்பு. ராஜநாராயணன் அவர்கள் அங்கேயே நின்று படிக்கட்டும் என்கிற மாதிரி நழுவி முதல் நாள் போக ஆசைப்பட்ட அந்த பாம்பு புற்றருகே போயிருந்தான். 6 உயரத்துக்கு மேல் இருந்தது. ஒரு இடத்தில் பாம்பு சட்டை ஒன்று உரித்து கிடந்தது. எச்சரிக்கையாக அதை தாண்டி நடந்தான். அந்த ஓம் என்கிற சத்தம் எங்கிருந்து வந்திருக்கும் என்கிற தேடல். கோவிலின் பின்புறம், அதிலும் கருவறைக்கு நேர் பின்னால் ஒரு சிறிய கல் மண்டபம். மண்டபத்தின் நடுவில் ஒரு சிவலிங்கம். சிவலிங்கத்தின் மேல் காய்ந்த மலர்கள். உற்று பார்த்தான். திடீரென்று யாரோ ஒரு அரவம். நிமிர்ந்தான். தீட்சிதர், நீங்களா? நானே தான். எல்லோரும் அங்கே இருக்கும்போது நீ இங்கே என்ன பண்ணுற? பார்த்தா தெரியலையா? சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். பாரு, நன்னா பாரு. பார்த்தா தானே நீயும் யாருங்கிறது தெரியும். தீட்சிதரின் பதிலில் ஏதோ சூட்சமமான உட்பொருள். அந்த பதிலோடு அவர் ஒதுங்கி கொண்டார். ராஜநாராயணன் மீண்டும் அந்த சிவலிங்கத்தை பார்த்தான். வெயிலிலும் மழையிலும் காய்ந்து விட்டிருந்த அது அவனை என்னவோ செய்தது. சலேரென்று அதன் மேல் ஒரு பெண் குடம் நீரை கொட்டுகிறாள். அப்படியே செம்பருத்தி, கொழுக்கட்டை, மந்தாரை, முல்லை, அல்லி என்று பூக்களை வாரி அந்த லிங்கத்தின் சிரசின் மேல் வைக்கிறாள். கை, வலை, கால், தண்டை எல்லாம் குலுங்க விழுந்து வணங்குகிறாள். அப்படி அவள் வணங்கும்போது முன் மார்பிரண்டும் விம்மி விழிக்கிறது. ஐயோ, எத்தனை எழிலான காட்சி! நிமிர்ந்து எழும் அவன் தோள் மேல் கை வைக்கிறான் ஒரு வாலிபன். அவனது ஒரு கரத்தில் சிற்ப ஒளி, மறுகரமோ அவள் தோள் மேல். என்ன இது? கையை எடுங்கள். எடுத்துவிட்டு இழுத்து அணைத்து கொள்ள சொல்கிறாயா பிரதாபி? போதும். இன்று ஆதிரை நாள், ஈசனின் திருநட்சத்திரம். தினம் ஒரு உபவாசம் இருந்து வழிபாடு செய்ய வந்திருக்கிறேன். உங்கள் சல்லாப உணர்வுக்கெல்லாம் இடமில்லை. ஏன்? என் வருங்கால திருவாட்டி. உன்னோடு நான் சல்லாபிப்பத்தில் அந்த ஈசனுக்கு என்ன குறைகிறதாம்? போதும் போதும். மன தூய்மை, உடற் தூய்மை இரண்டுமே பக்தி தான். அதை தெரிந்து கொண்டு முதலில் வழிவிடுங்கள். அப்படியானால் நான் உன்னை தொடுவதால் நீ தூய்மையற்று போகிறாயா? ஆமாம். ஒரு கற்சிலைக்காக என் காதலையும் அதன் அன்பையுமா அழுக்கு என்கிறாய்? ஆரம்பித்து விடாதீர்கள் உங்கள் நாஸ்திகவாதத்தை.
உங்கள் நாஸ்திகவாதத்துக்கும் உங்கள் பாவ தோஷங்களுக்கும் தான் சேர்ந்தே நான் ஈசனிடம் வழிபாடு செய்து வருகிறேன். வழிவிடுங்கள். நில் பிரதாபி, எது நாஸ்திகவாதம்? என் கேள்விகளுக்கு பதில் சொல். இந்த உருவங்கள் நான் கல்லுக்குள் இருந்து செதுக்கி உருவாக்கியவை. இதை படைத்தவன் நான். ஆனால் இது என்னை படைத்தது என்பது போல் நீ பேசுவது அபத்தம். உண்மையில் இறைவன் இங்கு நானே. வாயை கழுவுங்கள். ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த ஈசனை சிறுமைப்படுத்தி பாவியாகாதீர்கள். கல்லை படைத்த பின் உங்களையும் படைத்து உங்களுக்குள் படைப்பாற்றலையும் படைத்து பின் அதன் மூலம் தன்னையும் படைத்து கொள்ளும் பேராற்றல் கொன்றவன் என் ஈசன். பைத்தியமே, உன்னை போய் காதலித்தேன் பார், என்னை சொல்ல வேண்டும். ஆம், நானும் அதற்காக இப்போ வருந்துகிறேன். எனது பக்திக்கியை போற்ற ஒரு பண்பாளனை அந்த ஈசன் எனக்கு காட்டாதது ஏன் என்று தெரியவில்லை. ஈசன் 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 எங்கே இருக்கிறான் அவன்? முதலில் அவனை எனக்கு காட்டு, பிறகு பேசு. கூப்பிட்டால் ஓடிவர அவன் என்ன அரண்மனை சேவகனா? கற்ப கோடி காலம் தவம் இருந்தாலும் காண இயலாதவன் அல்லவா அவன்? இப்படி கேட்டால் அப்படி, அப்படி கேட்டால் இப்படி மாக பதில் கூறுவதே உனக்கு பிழைப்பாகிவிட்டது. நான் இப்பொழுது சொல்கிறேன், கேட்டுக்கொள். உன்னையும் என்னையும் பிரிப்பதே இந்த கற்பனையான ஈசன்தான். இதை நீ கற்பனை என்று எப்பொழுது உணர்கிறாயோ அன்றுதான் நம் காதலுக்கும் உயிர் வரும். அல்லாத பட்சத்தில் நம் காதல் இறந்து போகட்டும். ஒரு வகையில் இந்த முடிவை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் நம்பும் ஈசன் நிச்சயம் நம் காதலுக்கு உயிர் தருவான். இதெல்லாம் கற்பனை அல்ல என்று உங்களுக்குள் முன் தோன்றி உணர்த்துவான். அப்படி உணர்த்தினாலே அவன் பரம்பொருள் அல்லாத பட்சத்தில் என் பக்தி, வழிபாடு, நம்பிக்கை அவ்வளவும் பொய் ஆகட்டும். வருகிறேன். பிரதாபி ஆவேசமாக பேசிவிட்டு விலகி செல்கிறாள். அவனும் பார்த்தபடியே நிற்கிறான். அவன் கையில் உள்ள சிற்ப உளிக்கூட நழுவி கீழே விழுகிறது. கோபத்தோடு அதை எடுப்பவன் தானே செதுக்கிய பிரதாபி வழிபட்ட அந்த லிங்கத்தின் மேல் வீசி எறிகிறான். அதை லிங்கத்தின் தலைபாகத்தில் பட்டு ஒரு கற்சில்லு தெரித்து விழுகிறது. அதுவும் அவன் கண்ணருகே பட்டு அவனை அலற வைக்கிறது. ஆ! அவன் போட்ட சத்தம் கேட்டு ஓடி வந்தார்கள் சிலர். அவனும் கண்ணை திறந்து பார்த்தான். எதிரில் ஸ்னவாஸ், கிருஷ்ணசாமி, பட்டர், தீட்சதர். என்னாச்சு மிஸ்டர் ராஜநாராயணன்? ஸ்னவாஸின் கேள்விக்கு ராஜநாராயணால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. இவர்களெல்லாம் யார்? எங்கே போனால் அந்த பிரதாபி? அவனுள் குழப்பமான கேள்விகள். ராஜநாராயணன், என்ன ஆச்சு உங்களுக்கு? யாரையோ புது மனுஷாலை பார்க்கிற மாதிரி பார்க்குறீர்கள். ஆமாம், சாரி, வெரி சாரி. இங்கே வந்தாலே எனக்குள்ள எல்லாமே மாறிப்போகுது, அதான். அப்போ அடிக்கடி வந்திருக்கிறீர்களா? இல்லை, இது 2வது தடவை. முதல் தடவை வந்தப்போ நான் ஒரு சிற்பியாகவும் தூணை செதுக்கிற மாதிரி ஒரு கற்பனை. இந்த தடவை என் காதலி பிரதாபியோடு வாக்குவாதம். பிரதாபியா? ஸ்னவாஸ் அதிர்ந்தார். ஆமாம், நான் என்கிட்ட இருக்கிற உளியால் அந்த லிங்கத்து மேலே அடிக்கிறேன். அதோட தலையில் பட்டு ஒரு சில்லு தெரித்து சொன்னபடி லிங்கம் அருகில் சென்றான் ராஜநாராயணன். அந்த லிங்கத்தின் மேல் குழி விழுந்தாற் போல ஒரு ஒச்சம் பகீர் என்றது. விடுங்கோ, அவன் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவனா? எது சொன்னாலும் நாம் கேட்டுக்கணும். ஆனால் நாம் எது சொன்னாலும் நம்பாமல் பேசுவான். மிஸ்டர் ஸ்னவாஸ், நீங்கள் இந்த இடிஞ்ச கோவிலை பார்க்கணுன்னு சொன்னீங்க, பார்த்துட்டீங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஸ்னவாஸிடம் தீட்சதர் நேராக விஷயத்துக்கு வந்தார். ஆனால் கிருஷ்ணசுவாமி பேசினார். தெரிஞ்சுக்க என்ன இருக்குது? இந்த மாதிரி பாழடைஞ்ச கோவிலில் மட்டுமே தமிழ்நாட்டில் 100 கணக்கில் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. பல 100 வருஷங்களுக்கு முன்னால் இந்த கோவிலை வேத மாதாவராய்ங்கிறவர் ஜமீன்தார் பராமரித்து வந்திருக்கார் அப்படின்னு தெரியுது இந்த கல்வெட்டில். அதுக்கு முந்தி ராஜேந்திர சோழன் காலத்தில் இதை கட்டப்பட்டு குடமுழுக்கும் நடந்திருக்கு. நாயன்மார்கள் சிலர் கூட இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டிருக்காங்க. மாலிகாப்பூர் படையெடுப்பின் போது இது இடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கணும். நாராயணா, அழகன், பிரம்மானந்த பட்டர், பிரதாபிங்கிற பேர்கள் எல்லாம் கல்வெட்டு குறிப்பில் இருக்குது. அதான் இப்போ ராஜநாராயண் பிரதாபிங்கிற பேரை சொல்லவும் ஒரு ஆச்சரியம். அவர் இந்த கல்வெட்டை படிச்சுட்டு அந்த பாதிப்பில் பேசினாரா, இல்லை வேறு காரணங்களாக இருக்குமா என்னான்னு தெரியல. கிருஷ்ணசுவாமி பதிலை தொடர்ந்து ராஜநாராயணன் தலையை சிலிர்ப்பி கொண்டான். இல்லை, நான் எதையும் படிக்கலை, என்னால் படிக்கவும் முடியாது. இந்த கல்வெட்டு தமிழ் எனக்கு புரியலை. அப்போ பிரதாபிங்கிற பேரை கச்சிதமாக எப்படி சொன்னீங்க? அது சரி, யார் அந்த பிரதாபி? வேத மாதவராயர் காலத்தில் இந்த ஊரில் தேவதாசியாக இருந்தவ அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. தேவதாசியா? இல்லை, பிரதாபி என் காதலி. அவ பெரிய சிவபக்தை. ராஜநாராயணன் தன்னை மறந்து மீண்டும் இடையிட்டான். மீண்டும் அவர்களிடம் ஆச்சரிய அதிர்வு. ஆனால் தீட்சதரோ
கண்களை பரவசத்துடன் மூடியவராக, ஈஸ்வரா, உன் திருவிளையாடலை என்னன்னு சொல்லுவேன் என்று முணுமுணுத்தார். கோவிலுக்கு வெளியே அந்த பிச்சைக்கார ஒற்றனும் நடப்பதை கவனித்து கொண்டிருந்தான். யாரும் சந்தேகப்பட்டு விடாதபடி சுற்றி சுற்றியும் பார்த்து கொண்டான். எல்லோரும் ஒன்றாக முன்புறம் வரவும் அவர்கள் பார்வையில் பட்டு விடாமல் இருக்க எதிர்ப்புறம் உள்ள கோவிலின் பாழடைந்த மண்டபம் ஒன்றில் புகுந்து நின்றான். உள்ளே கோரை புற்களும் பிரண்டையும் மண்டி கிடந்தன. காதை கூர்மையாக்கி கொண்டு ஒளிர்ந்தவன் எதிரில் அந்த மண்டப அறையில் ஒரு பிளவுபட்ட துவாரமும் துவாரத்துக்கு வெளியே கோவிலின் தெற்கு பிரகாரமும் தெரிந்தன. ஆள் அரவமற்ற அந்த பிரகாரத்தில் ஒரு கோவணம் கட்டிய சித்தர் ஒருவர் நடந்து கொண்டிருந்தார். அவனுக்குள் திகைப்பு. கண்களை கசக்கி கொண்டு துவாரத்தின் அருகே முகத்தை கொண்டு சென்று பார்த்தபோது கோபுர கழுகு அந்த பிரகார வெளியில் தத்தி தத்தி நடந்தபடி எதையோ கொத்தி விழுங்கி கொண்டிருந்தது. எங்கே அந்த கோவணாண்டி சித்தர்? இப்படி 25 முடிச்சிருக்காங்க. 26வது பார்ப்போம். அந்த பிச்சைக்காரன் விக்கித்து போனான். எங்கே போனார் அவர் என்று தெரியாமல் குழம்பவும் செய்தான். அதற்குள் கழுகு அமர்ந்திருந்த அந்த இடத்துக்கு நவாஸும் கிருஷ்ணசாமியும் வந்தபடி இருக்க மற்றவர்களும் பின்தொடர்ந்து வந்து நின்றனர். அவர்கள் வருகை பார்த்து கழுகு படபடவென்று மேலேறி தனது வழக்கமான இருப்பிடமாக கோபுர கலசப்பகுதியில் போய் அமர்ந்து கொண்டது. தீட்சிதர் அதை பார்த்து ஈஸ்வரா என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார். ராஜநாராயணன் திரும்பவும் சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க ராஜ்? கழுகுக்காக தீட்சிதர் கன்னத்தில் போட்டுக்கிட்டது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கா? நவாஸும் கவனித்து கேட்டார். ஆமாம் சார், சில விஷயங்கள் சிரிப்பாகத்தான் இருக்குது. கடவுள் முதல்ல மனுஷ உருவத்தில் தான் இருந்திருப்பாருங்கிறது தப்புங்கிறது என் எண்ணம். சரி போகட்டும். விட்டா அவருக்கு வாகனமாக கருடன், காளை, மயில், எலி, காக்கா, சிங்கம்னு மற்ற உயிர்களையும் சேர்த்து போட்டுட்டு இந்த உயிர்களெல்லாம் சுமை தூக்கிங்கிற மாதிரி சித்தரிக்கிறது. மனுஷனோட இல்லை, கடவுளோட கர்வத்தை காட்டலை, அடக்குமுறையை காட்டலை. அவன் ஒரு மென்மையான மனிதனான மிக பொதுமையாக கேட்ட கேள்வி தீட்சிதரை கீறியது. எதனாலேயும் கோணலாவே எல்லாத்தையும் பார்க்குறது உனக்கு வழக்கமாக போச்சு. இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரும் தாழ்ந்தது கிடையாது. உணர்த்த தான் வாகனங்களாக அவைகளுக்கும் இடத்தை கொடுத்து அவைகளையும் மதிக்க சொல்கிறது நம் மதம் என்றார் படுவேகமாக. தாழ்ந்தது இல்லைன்னா அது ஏன் கடவுளர்களை சுமக்கணும்? அந்த மிருகம் சொருபங்களை எல்லாம் கடவுள் இருக்கலாம் இல்லையா? மடக்கினான் ராஜ். ஏன் இல்லை? ஆஞ்சநேயர் மூர்த்தி யாராம், பிள்ளையார் யாராம், நரசிம்மமூர்த்தி யாராம்? பட்டர் பாய்ந்து வந்து வக்காலத்து வாங்கினார். அதை நவாஸ் ரசித்தார். கிருஷ்ணசாமிக்கு தாங்கள் வந்த நோக்கத்தை விட்டு விலகி வெளியே செல்கிற மாதிரி தோன்றியது. மிஸ்டர் ராஜநாராயணன், உங்களுக்கு இளம் வயசு. வாழ்க்கையை சுற்றின விஷயங்கள் நிறைய கேள்விகள் இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளவு பெருசோ அதே அளவு மற்றவங்களோட நம்பிக்கை பெருசு. அதை எந்த நிலையிலும் தாழ்வாக நினைக்கக்கூடாது. ஓகே, நம்ம புறப்படுவோமா? இதற்கு மேலே இங்கே நின்று டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்றார். ராஜநாராயணனுக்கும் அது சரி என்று தோன்றியது. சாரி சார் என்றான். ஓகே, விட்டு தள்ளுங்க. நவாஸ், இப்போ இந்த கோவிலை பார்த்தாச்சு, உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? நிறைய மிஸ்டர் தீட்சிதர் சொல்கிற மாதிரி பல அபூர்வ விக்கிரகங்கள் இந்த ஊரில் இன்னும் இருக்குது. இது காலத்தால் சிதஞ்ச கோவில் இல்லை, மாளிகாப்பூர் படையெடுப்பினால நேர்ந்த கோரம் இது. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு படையெடுப்பால் அழிஞ்ச கோவில்கள் எல்லாம் பின்னால காலத்தில் சீர் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே மட்டும் ஏன் அப்படி நடக்கலைங்கிறது தெரியணும். நவாஸின் பேச்சு ஒளிர்ந்திருக்கும் அந்த பிச்சைக்காரன் காதில் விழுந்தபடியே இருந்தது. நவாஸுக்கும் தீட்சிதரே பதில் சொன்னார். அது என்னென்னா, இந்த கோவிலை புனருத்திரதானம் பண்ண முயற்சி செஞ்சப்பத்தெல்லாம் நடக்கக்கூடாது நடந்துச்சு. அதாவது யார் அதுக்கு ஸ்டெப் எடுத்தாலும் அவர் செத்து போனான். அதனால் ஒரு பயம் தானாக வந்துடுது. அது மட்டுமல்ல, இங்கே ஒரு துஷ்ட சக்தி இருக்கிறதாகவும் அது இங்கே யார் வந்தாலும் அவளை படுத்துறதாகவும் கூட ஒரு நம்பிக்கை. அப்போ நீங்கள் தினம் வரீங்களே, உங்களுக்கு எதுவும் ஆகலையா? நல்ல கேள்வி. நான் அதை நம்பாதவன். எங்கள் ஈஸ்வரன் ரட்சிக்கிறவன், அழிக்கிறவன் கிடையாது. அப்போ செத்து போனாங்கன்னு சொன்னீங்களே, அது தற்செயலாக இருக்கலாம். விதி முடிஞ்சு அவள் போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் ஒன்று, இங்கே ஒரு சக்தி இருக்குது. சித்தர் ஒருத்தரும் இங்கே நடமாடின்னு இருக்கார். அவர் அனுக்கிரகத்தில் இந்த கோவில் கூடிய சீக்கிரம் புனர்ஸ்தாரணம் ஆகி எல்லாரும் அனுக்கிரகம் பண்ணத்தான் போகிறா. அதுக்கான காலம் வந்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன். தீட்சிதர் பதிலுக்கு ராஜநாராயண யாரும் பார்க்காதபடி முகத்தை திருப்பி கொண்டு சிரித்தான். ஆனால் அந்த பிச்சைக்கார உளவாளி அதை பார்த்து கொண்டே இருந்தான். அவர்கள் பேச்சோடு பேச்சாக கோவிலை விட்டு வெளியேறினர். அவனும் ஒடுங்கி அமர்ந்து அவர்கள் கண்ணில் படாமல் தப்பித்தான். அவர்கள் சென்ற பிறகு மெல்ல வெளியில் வந்தான்.
வெறிச்சோடி இருந்தது கோவில். இருளும் சூழத் தொடங்கியிருந்தது. எங்கே போனார் அந்த கோவாண்டி மனிதர்? யார் அவர்? தீட்சிதர் தன் பேச்சில் சொன்னது போல அவர்தான் சித்தரா? அவரை தேடியபடியே அவன் கால்கள் நடந்தன. கால்களே நெருஞ்சி முட்கள் அவ்வப்பொழுது குத்தின. அவன் அதை லட்சியமே செய்யவில்லை. பார்வையில் ஒருவித குரூரத்தோடு நடந்தான். நடுவில் செல்போன் அலறியது. எடுத்து காதில் வைத்தான். அவங்க போயிட்டாங்க. நான் இடிஞ்ச கோவிலில் தான் இருக்கேன். இங்கே சுரங்கப்பாதையெல்லாம் எதுவும் இருக்கிறதா தெரியல. நல்லது, நாளைக்கு நான் கோவில் நிலையை பற்றி சொல்கிறேன். அநேகமாக போலீஸ் ப்ரொடக்ஷன் ஹெவியாக இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ராஜநாராயணன் மேலே குறியாக இருந்தால் போதும். அவனுக்கு நிச்சயமாக மற்ற விக்கிரகங்கள் இருக்கிற இடம் தெரியும். அவன் யமகாதகன், பயங்கர நாஸ்திகனா இங்கே எல்லாம் முன்னே நடிச்சுக்கிட்டு இருக்கான். பேசிக்கொண்டே நடந்தவன் அப்படியே தாடையை சொரிந்தபடி அண்ணாந்தான். கோவில் சந்நிதி கோபுரத்தில் பல பொம்மை முகங்களுக்கு நடுவில் ஒரு உயிருள்ள முகமாய் ஒரு சித்தர் முகம் பகீர் என்றது. பதற்றத்தில் கையில் இருந்த செல்போன் நழுவி பக்கத்தில் இருந்த புற்று துவாரத்தில் விழுந்தது. அதை பார்த்து ஐயோ என்றபடி திரும்பவும் கோபுரத்தை பார்த்தபோது கோபுரத்தில் பொம்மை முகங்கள் தான். அவனுக்கு குழம்பியது. புற்று துவாரத்தில் விழுந்துவிட்ட செல்போனை எடுக்க மனது துடித்தது. அப்படியே கோபுரத்தில் தெரிந்து மறைந்த சித்தர் முகம் கிளியை மூட்டியது. குழப்பத்துடன் துவாரத்துக்குள் கையை விட முயன்றவன் பயந்து ஒரு முடிவுக்கு வந்தவனாய் காலால் புற்றை உதைத்து பார்த்தான். திம் திம் என்று 2 உதை. உள்ளேருந்து சீறிக்கொண்டு ஒரு நாகம். ஒரு வினாடி கூட தாமதிக்கவில்லை. ஒரே போடு. விடிந்து விட்டது. பட்டர் வீட்டு கொல்லையில் கிணற்றடியில் பாரதி வாயில் பிரஷுடன் ராஜநாராயணன் வந்து சேர்ந்தான். அவள் காரியத்தில் குறியாயிருந்தாள். என்ன பாரதி, பேச மாட்டியா? பேச்சை ஆரம்பித்தான். உங்களோடு பேசக்கூடாதான் பற்றென்று பதில் வந்தது. யார், உங்கள் அப்பாவோட உத்தரவா? அவள் தலை ஆடி ஆமோதித்தது. அவனிடம் குபீர் என்ற சிரிப்பு பீரிட்டது. சப்தம் அவனில் குபீர் என்று சிரிப்பு பீரிட்டது. அதோட 26 முடிச்சிருக்காங்க. 27 நம்ம அப்புறமா படிப்போம். ஓகே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. டாட்டா, பை பை.